यतिशेखरमध्यमाम् लक्ष्मीवल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் புறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. யசோதா பாவனையிலே கண்ணபிரானை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் அந்த யசோதையானவள் கண்ணபிரான் செய்கின்ற தீம்புகளையும் அதிமானுஷ சேஷ்டிதங்கள், அதாவது மனிதத்தன்மைக்கு மீறிய செயல்களை எல்லாம் அவன் செய்வதையும் கண்டு அவனுக்கு அம்மம், அதாவது முலைப்பால் தர அஞ்சுகின்றேன் என்று சொல்லுவதாக இந்த 3ஆம் பத்து முதல் திருமொழியிலே அருளி செய்கிறார். அதிலே 3ஆம் பாட்டு, அந்த பாட்டிலே என்ன தெரிவிக்கிறாள் என்னால், கண்ணபிரான் எல்லாவற்றையும் விழுங்கி செல்லுகிறான். அதற்கு மேலே கீழ்ப்பாசுரத்திலே முதல் பாசுரத்திலே பூதனா நிரசனம் என்பது சொல்லப்பட்டது. 2வது பாசுரத்திலே அதற்கு அடுத்தபடியாக நடந்த அந்த சகடாசுர பஞ்சனம் என்று சகடாசுரனை அழித்தது அது சொல்லப்பட்டது. இப்படி கண்ணபிரான் வெண்ணெய் முதலானது திருடி உண்கிறான் என்கிறபடியினாலே அவனை உரலோடு கட்டி போட்ட பொழுது அவன் தவழ்ந்து சென்று அந்த இரட்டை மருத மரங்களை முறித்தான் அல்லவா, அந்த நிகழ்ச்சியும் இந்த பாசுரத்திலே 3ஆம் பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகிறது. கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே என்னவெல்லாம் உண்டான் என்று தெரிவிக்கின்ற பொழுது கும்மாயத்தொடு வெண்ணெய் விழுங்கி, இந்த கும்மாயம் என்பது மிகவும் ஒரு அற்புதமான தமிழ் சொல்லது, ஒரு தின்பண்டத்திற்கு உண்டான பெயர் அது. அதை பற்றி மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலே காட்டுகின்ற பொழுது குழையச் சமைத்த பருப்பு என்று தெரிவிக்கின்றார். நன்றாக வெல்லம் முதலானவற்றை இட்டு நெய் முதலானவற்றை இட்டு நன்றாக பருப்பை குழைய வைத்து ஆக்கக்கூடிய ஒரு தின்பண்டம் உண்டாம். அந்த தின்பண்டத்திற்குத்தான் கும்மாயம் என்று பெயரா. அதை பெரியாழ்வார் இங்கே தெரிவிக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்திலே மட்டுமல்ல, இந்த சொல்லானது தமிழ் இலக்கியங்களிலே கூட வேறு எங்கும் ஆளப்பட்டதாக தெரியவில்லை. இப்படி ஒரு தின்பண்டம் கும்மாயம் என்பது. இன்றைக்கும் கூட நாம் மன்னார்குடிக்கு சென்றோமானால் அங்கே ராஜகோபாலன் என்று எழுந்தருளிருக்கின்றானே எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு இது தினந்தோறும் இரவிலே நைவேத்தியம் செய்யப்படுகின்றது. இந்த கும்மாயம் என்கின்ற ஒரு தின்பண்டம். அதாவது அதற்கு மேலே நாம் அரிசியாலே சமைத்த மற்றொரு இதையும் வைத்து அதை மூடி வைத்திருப்பார்கள். ஏறக்குறைய இன்றைய தினம் கொழுக்கட்டை என்று சொல்லுகின்றார்களே, அதுபோல இருக்கக்கூடிய ஒரு தின்பண்டம் என்று நாம் கொள்ளலாம். அதன் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பூரணம் இருக்கிறது, அதற்குத்தான் கும்மாயம் என்று பெயர். அது கண்ணபிரானுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப விருப்பமான ஒரு தின்பண்டமா. அதை எடுத்து அவன் விழுங்கி விட்டானான். கும்மாயத்தொடு, அதற்கு மேலே வெண்ணெய் விழுங்கி என்று, அந்த கும்மாயம் எவ்வளவுக்கு எவ்வளவு அவனுக்கு பிடிக்குமோ அதை விட அதிகமாக ஒன்றோ இந்த வெண்ணையும் அவனுக்கு பிடிக்கும். ஆயினாலே அவன் வெண்ணையும் விழுங்கி விட்டான். அதற்கு மேலே என்ன பண்ணான் என்னால் தயிரும் விழுங்கி என்று நன்னா கெட்டி தயிர் வைத்திருந்தார்கள், இன்னும் வெண்ணெய் எடுக்காத தயிர், அதையும் குளத்தயிர் சாய்த்து பருகி குளங்குடமாக தயிர் வைத்திருக்கிறார்கள். என்ன செய்தான் கண்ணன், அந்த குளத்தையே சாய்த்தான், அப்படியே தயிர் முழுவதையும் பருகிவிட்டான் என்று சொல்லுகிறார். இப்படியெல்லாம் இவன் தீம்பு செய்தால் இவனை சும்மா விட்டு வைக்கலாமா? எனவே என்ன செய்தாள் யசோதை, அவனை உரலோடு கட்டி போட்டாள். அது எல்லாருக்கும் தெரிந்த செய்திதான். உடனே கண்ணபிரான் என்ன பண்ணினான், அந்த உரலோடு தவிழ்ந்து சென்றான். இரட்டை மருத மரங்கள் நடுவிலே சென்றான். சென்ற பொழுது அந்த உரல் அந்த மருத மரங்கள் இடையிலே அகப்பட்டு கொண்டு விடவே கண்ணபிரான் அதை இழுத்தான். இழுத்த உடனே அந்த மருத மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்து விட்டன. அதிலே அசுராவேசம் பொருந்திய 2, அதாவது அசுரர்கள் ஆவேசித்திருந்தார்கள், அவர்களும் மாய்ந்து போனார்கள். உடனே என்ன ஆயிற்று, அங்கே என்னால் அந்த மருத மரம் ஆக நின்ற அந்த குபேரனுடைய பிள்ளைகள் அவர்களுக்கும் அந்த உண்மையான ரூபம் கிடைத்தது, சாப விமோசனம் ஏற்பட்டது. அதைத்தான் இங்கே தெரிவிக்கிறார். பொய்மாய மருதானவசுரரை பொன்று வித்து
இன்று நீ வந்தாய். இப்படி பொய்மாய மருதான அசுரர் என்னால் அவர்களெல்லாம் பொய்யாக அங்கே மருதமரமாக நின்றார்கள். அப்படிப்பட்ட அசுரர்களை ஒன்றுவித்தாய் என்னால் அவர்களை நீ அழித்து விட்டாய். இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி இப்படிப்பட்ட ஆச்சரியமான செயல்களை எல்லாம் செய்ய வல்லவன் என்றோ நீ அசுரர்களை எல்லாம் நீ சிறுபிராயத்திலேயே அனாயாசமாக அழிக்கிறாய் என்றால் உன்னை போய் என்னுடைய பிள்ளை என்று நான் எப்படி நினைப்பது எனக்கு புரியவில்லையே. உன்னை என் மகனே என்பர் நின்றார். உன்னை என்னுடைய பிள்ளை என்று எல்லாரும் சொல்லுகிறார்கள். ஆனால் என் வயிற்றில் பிறந்த பிள்ளையான நீயா இப்படிப்பட்ட அதிமானுஷமான செயல்களை எல்லாம் செய்கிறாய் என்று நினைத்து பார்த்தால் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. ஆயினாலே அம்மா உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை நான் தெரிந்து கொண்டு விட்டேன். அப்பா உனக்கு அஞ்சுவன் அம்மன் தரவே, உனக்கு நான் முளைப்பால் தருவதற்கு மிகவும் அஞ்சுகின்றேன். என்னாலே அப்படி பால் தர முடியாது என்பது போல இந்த பாசுரத்திலே அவள் தெரிவிக்கிறாளாம். அடுத்தபடியாக 4வது பாசுரம், அதிலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால் கண்ணபிரான் இப்படியெல்லாம் அந்த தயிர் நெய் முதலானவற்றை தன்னுடைய இல்லத்திலே எடுத்து உண்டது மட்டுமல்லாமல் வெளிய அகங்களிலும் சென்று இதே காரியத்தை செய்கிறானாம். அதை அடுத்த பாசுரத்திலே அனுபவிக்கிறார். இந்த 4வது பாசுரத்திலே யசோதை என்ன தெரிவிக்கிறாள் என்றால், கண்ணபிரான் திருவாய்ப்பாடியிலே இருக்கக்கூடிய இளம் கன்னி பெண்களிடத்திலெல்லாம் சென்று விஷமங்கள் செய்கிறானாம். செய்து அவர்களையெல்லாம் கூட இவன் மயக்கி விடுகிறான் என்று அதை தெரிவிக்கிறாளாம். எப்படி தெரிவிக்கிறாள் பாருங்கள். மையாறு கண் மடவாய்ச்சியர் மக்களை, மையார் கண் என்றால் நன்றாக அப்படி மையணிந்த கண்களை உடையவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அதாவது கருத்த, ஏற்கனவே அழகிய கருத்த கண்கள், அதிலே மையையும் இட்டு கொண்டு இன்னும் அழகாக இருக்கிறார்கள் அந்த பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களை எல்லாம் நீ என்ன செய்கிறாய் என்றால் மையன்மை செய்து அவர்கள் உன்னிடத்திலே மையல் கொள்ளும்படி செய்து, மையன்மை என்னால் அந்த அன்பு பித்து பிடித்தவர்கள் போல நடந்து கொள்ளுகிற ஒரு தன்மை அது. அப்படி அவர்கள் உன்னிடத்திலே மையல் கொள்ளும்படியாக, மையன்மை செய்யும்படியாக அப்படி நீ நடந்து கொள்ளுகிறாய். அது மட்டுமல்ல, நீ என்ன செய்கிறாய், கொய்யாறு அவர் பின் போய் கொய்யாறு பூந்துகில் பத்தி, அவர்களுடைய கொய்யார் பூந்துகில் என்னால் நன்றாக அப்படி கொய்து வைத்து அவர்கள் அணிந்து கொண்டிருக்கிற அந்த பூந்துகிலாம், அதாவது கொய்யார் பூந்துகில் என்பதற்கு கொய்சகம் வைத்த ஆடை என்று தெரிவிக்கின்றார் மணவாள மாமனிகள். அதாவது பெண்கள் எல்லாம் ஆடைகளை அணிந்து கொள்ளுகிற பொழுது அந்த ஆடைகளை நன்றாக இப்படி கொசுவம் வைத்து அணிந்து கொள்ளுகிறார்கள் அல்லவா. அந்த கொசுவத்திற்குத்தான் இங்கே கொய்யார் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி கொய்யாறு பூந்துகில் பத்தி அவருடைய வஸ்திரத்தை பிடித்து இழுத்து நீ என்ன செய்கிறாய், குற்றம் பல பல செய்தாய், பல பல குற்றங்களை செய்கிறாய். அதாவது சொல்லக்கூட முடியவில்லை என்னாலே அந்த பெண்களிடத்திலே நீ போய் செய்கிற தீம்புகள் இவர்களெல்லாம் உன்னுடைய பருவத்திற்கு தக்கவை அல்லவே அல்ல என்பது போல சொல்லுகிறாளாம். கொய்யாறு பூந்துகில் பத்தி தனின் குத்தம் பல பல செய்தாய். ஆனால் இப்படியெல்லாம் செய்தாயே என்று அவனை போய் கேட்டால் உடனே அவன் என்ன சொல்லுகிறான், அம்மா நான் ஒன்றுமே செய்யவில்லையே, ஒன்றுமே செய்யவில்லையே என்று அப்பாவி போல சொல்லுகிறானா. உடனே சொல்லுகிறாள், பொய்யா உன்னை புறம்பல பேசுவா, புத்தகத்துக்கு உலகேட்டேன். அப்பா பொய்யா என்னால நான் பொய்யே வடிவெடுத்தவனே, இப்படி நீ செய்யக்கூடிய தீம்புகள் ஒன்றா இரண்டா, அவற்றையெல்லாம் சொல்லுவது என்றால் என் வாயாலே சொல்லி மாளாது. ஏனென்றால் புறம்பல பேசுவார், உன்னுடைய அந்த புறம்பல செய்த தீங்குகள் அனைத்தையும் எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவை எவ்வளவு கேட்டா, புத்தகத்துக்கு உலகேட்டேன், அவற்றையெல்லாம் ஒரு புத்தகத்திலே எழுதி வைக்கலாம், அவ்வளவு கேட்டேன் சொல்லுகிறார்கள் அல்லவா. நீ செய்த தீம்புகள் எல்லாம் ஒரு புத்தகம் எழுதி வைக்கலாம் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல இங்கேயும் கூட கண்ணனை பார்த்து நீ செய்த தீம்புகள் அவை ஒரு புத்தகத்திலே எழுதி வைக்கலாம். அதைத்தானே ரிஷிகள் எல்லாம் எழுதி வைத்தார்கள். ஸ்ரீவிஷ்ணு புராணம் என்றும் ஸ்ரீ பாகவத புராணம் என்றும் அவர்கள் எழுதி வைத்ததெல்லாம்
எவை என்னால் இப்பொழுது இங்கே யசோதை சொல்லுகிறாளே அதுதான் புத்தகத்துக்கு உலகேட்டேன் ஐயா உன்னை அறிந்து கொண்டேன். அப்பா, இவ்வளவு தீம்புகள் செய்கிறவன் நீ என்பதை நான் அறிந்து கொண்டு விட்டேன் அல்லவா? ஆகையினாலே உனக்கு நான் அம்மந்தர அஞ்சுவன். நான் உனக்கு அம்மன் தருவதற்கு நான் மிகவும் பயப்படுகிறேன். ஏனென்றால் நீ செய்கிற செயல்களை பார்த்தால் அது குழந்தை பருவ விளையாட்டாக தெரியவில்லை. நீ 1000 சிறுமியர்கள் இருக்கிற இடத்திலே சென்று அவர்களுடைய பத்திரத்தை எல்லாம் பிடித்து இழுக்கிறாய். இன்னும் உன்னை பற்றி பல பல புகார்கள் பலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே நான் உனக்கு அம்மன் தர மாட்டேன் என்பதாக இந்த பாசுரத்திலே தெரிவித்தாளாம். அடுத்தபடியாக அவன் வெண்ணெய் திருடின சரித்திரம் மறுபடியும் அதை தெரிவிக்கிறாள். போதும் கடைந்து இண்டிய வெண்ணையினோடு கயிறும் விழுந்தி கப்பாலாயர்கள் காதில் குழந்த களத்தொடு சாய்த்து பருகி திருவாய்ப்பாடியிலே 30 கடைந்து ஈண்டிய வெண்ணெய் தயிரும் பாலும் மிக அதிகமாக இருக்கிறபடியினாலே அந்த பாலெல்லாம் தயிராக ஆகி அத்தனையும் கடைய வேண்டும் என்றால் ஒருவேளை கடைந்தால் போராது. 30 கடைந்து காலை உச்சி பொழுது மாலை என்று எல்லா வேளைகளிலும் தயிர்களை கடைகிறார்களாம். அப்படி கடைந்து ஈண்டிய வெண்ணெய் அந்த வெண்ணெயோடு கூட என்ன செய்தானா தயிரும் விழுங்கி எல்லாவற்றையும் விழுங்கினான். போராது என்று என்ன செய்தான் என்றால் கப்பால் ஆயர்கள் காவில் கொணர்ந்த கப்பால் என்னால் தங்களுடைய தோள்களாலே ஆயர்கள் காவில் கொணர்ந்த தோளிலே சுமந்து கொண்டு காவடி போல, அதாவது ஒரு பெரிய குச்சியினுடைய 2 புறமும் அப்படி தயிரும் பாலுமாக தொங்க விட்டு எடுத்துக்கொண்டு வருவார்களாம். அது காவடி என்று சொல்லுகிறோமே, அதுதான் இங்கே காவில் கொணர்ந்த களத்தொடு சாய்த்து பருகி. அவர்கள் கொண்டு வந்த பாத்திரத்தோடு அவற்றையெல்லாம் சாய்த்து இவன் விழுங்கி விட்டான். ஆஹா, இப்படி வெண்ணையெல்லாம் விழுங்கினான், தயிரை விழுங்கினான். ஆயர்கள் கொண்டு வந்த தோளிலே சுமந்து கொண்டு வந்த அவற்றையும் விழுங்கி விடுகிறான். எல்லாவற்றையும் விழுங்கிவிட்டு மெய்ப்பால் உண்டல் பிள்ளைகள் போல நீ விம்மி விம்மி அழுகின்றான் என்று உண்மையாகவே பாலுக்கு அழுபவன் போலே முளைப்பாலுக்கு அழுபவன் போலே நீ விம்மி விம்மி அழுகின்றாயே. இது என்ன கிருத்திரிமம், இது என்ன விழமம், எல்லாவற்றையும் தான் நீ ஏற்கனவே உண்டு விட்டாயே, இன்னும் அழுகிறாயே. அப்பா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு நான் அம்மந்தர அஞ்சுவன், உனக்கு நான் முளைப்பால் தட அஞ்சுகின்றேன் என்று இந்த பாசுரத்திலே சொல்லுகிறாள். அனுபவம் மேலே தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். ஒரு அறிவிப்பு. சென்னை கிழக்கு தாம்பரத்தில் உள்ள சீதாதேவி கரோடியா ஹிந்து வித்யாலயாவில் ஜனவரி 30, 31, 1